والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு வந்த சங்கைமிக்க இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னாரின் நேரடி வர்ணனையை எடுத்து காட்டுகின்ற ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்திலே இருந்து தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே இன்றைய தொடர் நிகழ்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு முறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய பாடத்தை நாங்கள் விளங்க இருக்கின்றோம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி வராமல் புசிக்க மாட்டார்கள். முதலாவது, பசி வராமல் அவர்கள் புசிக்க மாட்டார்கள். அதிகமான நோய்களுக்கு காரணம் பசி இல்லாது இருக்கிற போதும் புசிப்பதுதான் என்பதை இன்றைய மருத்துவம் கூறிக்கொண்டிருக்கிறது. அத்தோடு நபி அவர்கள் வயிறு புடைக்க சாப்பிட மாட்டார்கள். சாப்பாட்டிலே ஒரு அளவு வைத்துக்கொள்வார்கள். வயிறு நிறைய சாப்பிட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மல இப்னு ஆதம விஆன் ஷர்ரம் மின் பத்னி. ஆதமுடைய மகன் சந்ததியினர் நிரப்புகின்ற பைகளிலெல்லாம் அவருடைய வயிற்றை போன்று கெட்ட பை கிடையாது. அந்த அளவுக்கு வயிற்றை பரிபூர்ணமாக நிரப்புகிற போது அது கெட்ட பையாக நபி அவர்கள் எழுதிச் சொல்கிறார். அவருக்கு தனது உடம்பை ஒரு வலுவாக வைத்துக்கொள்வதற்கு மட்டும் போதுமான உணவு அவருக்கு போதும். அதிகமாக அவர் சாப்பிட வேண்டும் என்றிருந்தால் 1/3 பகுதியை உணவுக்காகவும், 1/3 பகுதியை குடிப்புக்காகவும், 1/3 பகுதியை அவர் மூச்சு விடுவதற்காகவும் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி செய்கின்ற போதுதான் அந்த மனிதனால் இபாதத்தின் செய்ய முடியும், தனது அன்றாட வாழ்க்கையும் அழகாக செய்து கொண்டு போக முடியும். வயிறை முழுமையாக நிரப்பிவிட்டால் அவனுக்கு ஒன்றுமே சரியான முறையில் செய்ய முடியாது. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயத்தை விரும்புவதில்லை. ஆகவே உணவை வீண் விரயம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். தேவையான அளவு சமைக்க வேண்டும், தேவையான அளவு உண்ண வேண்டும். மீதி இருந்தால் அதனை பாதுகாத்து வைத்து அடுத்த வேளைக்கு சாப்பிட வேண்டும். அதை குப்பையிலே கொட்டுவதற்கு மார்க்கத்திலே அங்கு அனுமதிக்கப்படவில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லி இபாதிஹி வ தய்யிபாத்தி மின ரிஸ்க். அல்லாஹ், நீ நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் அழகான உலகத்திலே வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த அழகு சாதனங்களை பாவிக்க வேண்டாம் என்றோ, அழகான விருப்பமான நல்ல உணவுகளை தயாரித்து உண்ண வேண்டாம் என்றோ யார் தடுக்க வேண்டும். தாராளமாக உண்ணலாம், குடிக்கலாம். அது போதுமான அளவாகவும் வீண்விரயம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விதியாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு மீதமாகினால் அதனை வைத்து அடுத்த நாளைக்கு சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் நபி அவர்களுடைய உணவு, அந்த காலத்தில் இருந்த உணவும் அதிகமாக இந்த கோதுமை மாவு ரொட்டி, இதனை நாள் கடந்து வைத்தும் அவர்கள் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்.
குப்பையில் போடலை, குப்பை தொட்டிக்கு அனுப்பலை, அதை பாதுகாத்து சாப்பிடுவோராக இருந்தார்கள். எந்த அளவு என்றால் நபியவர்கள் சொல்லுவார்கள், லா தஅக்குலுல் ஹுப்ஸ வஹ்தா, நீங்கள் இந்த ரொட்டியை மட்டும் சாப்பிடாதீர்கள், தனித்து சாப்பிட வேண்டாம். ஈத்ததிமு வலவு பில்மா, தண்ணீரிலையாவது தொட்டு தின்னுங்க. அந்த அளவு காஞ்சி போயிட்ட காலமாக இருந்திருக்கு. காஞ்சத்தை அவங்க பாதுகாத்து சாப்பிட்டு இருக்கிறார். இங்கே அதிகமாக உண்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெட்ட பையை நிரப்புவதற்கு சமனாக எடுத்து காட்டினார்கள். இன்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிற போதும் இந்த அதிகமாக வயிறு புடைக்க அதை சாப்பிடுவதால் பல்வேறு விதமான நோய்கள் வர காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒன்று பசி வராமல் உண்ணுவது, இரண்டு வயிறு புடைக்க உண்ணுவது. இது ரெண்டுமே ஆரோக்கியத்தை இழக்கச் செய்யும். வயிற்று புண்கள் வருவதற்கும் மூல நோய்கள் ஏற்படுவதற்கும் வயிறு புடைக்க சாப்பிடுவதே காரணம் என இன்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நரம்புகள் பலவீனம் ஏற்படுவதும் இதனால் தான். தேவையற்ற அளவு கடந்த உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டு பண்ணுகின்ற ஒரு கெட்ட தன்மையையும் இது கூட சாப்பிடுவதால் ஏற்படுகிறது. வெறும் இச்சையை தூண்டும், கோபத்தை தூண்டும், காமத்தை தூண்டும். இப்படியான ஒரு கெட்ட உணர்வை எல்லை கடந்து உண்டு பண்ணுவதில் இந்த அதிகமாக வயிறு புடைக்க சாப்பிடுவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போன்று வயிறு புடைக்க சாப்பிட்டால் அது அமிலத்தன்மையை உடலில் அதிக சுரக்கச் செய்யும். இதனால் வாய்வு நோய்கள், அதாவது இன்றைக்கு சொல்ல கேஸ்ட்ரிக், இது உண்டாகுவது பசியில் இருப்பதனால அல்ல. இன்றைக்கு அதிகமாக சொல்வார்கள் பசி இருப்பதால் தான் இந்த நோய் உண்டாவதாக. ரமலானுடைய மாதத்திலே தான் இந்த கேஸ்ட்ரிக் குறைகிறது என்று மருத்துவர்கள் எல்லோரும் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது பசியோடு இருப்பதால் இந்த கேஸ்ட்ரிக் ஏற்படுவதில்லை. மாறாக வயிறு புடைக்க சாப்பிட்டு எண்ணெயெல்லாம் போட்டு வருத்தத்தையும் பொருச்சத்தையும் அதுக்கு மேலே தயிரையும் அதுக்கு மேலே இப்படி பல உணவுகளை போட்டு திண்டுட்டு அப்படியே நின்ற உடனே அது உள்ளுக்கு பொங்கி அந்த கேஸ்ட்ரிக் உண்டாகிறது காரணமாக இருக்கிறது என்பதை இந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று நொதியங்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஹார்மோன், இது அதிகமாக சுரப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அது அவனை ஒரு அடக்கமில்லா நிலைக்கு அவனை கொண்டு வந்துவிடும், தேவையில்லா உணர்வுகளை கூட்டிவிடும். அதே போல உயர் இரத்த அழுத்தம், ஹை ப்ரெஷர், இது ஏற்படுவதும் அதிகமாக சாப்பிடுவதால். அதே போல் மூளையில் உள்ள இயல்பான அமைதி சீர்குலைகிறது. மூளையோட அமைதித்தன்மை ஒன்று இருக்கிறது. இது நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டோடனே அந்த சிந்தனை சிதறி விடுகிறது. சிந்தனை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வருவதில்லை, தேவையில்லாமல் கோபம் வரும். இப்படியான தன்மையெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இது மருத்துவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஆய்வு செய்கின்ற மருத்துவர்கள். அதே போல அறிவு மழுங்கல் ஏற்படும், மன பரபரப்பு ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல் ஏற்படுதல், அதே போல தூக்கம் அதிகரித்தல், மந்த நிலை ஏற்படுதல், சோர்வு ஏற்படுதல் போன்றவையெல்லாம் இந்த வயிறு புடைக்க சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பதை இந்த மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே நபியருடைய அழகான வழக்கம்தான் ஒரு சாப்பாட்டை அளவாக சாப்பிடுகிறார்கள், பசி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். கடும் பசிதான் கடும் ருசி, கடும் பசிதான் கடும் ருசி. நல்ல கடும் பசியில் இருந்தால் அவனுக்கு எதுவும் ருசியாக வழங்கும், சாப்பாடு ருசியாக வழங்கும். ஆகவே அந்த கடும் பசியிலே சாப்பிடுகிற போதுதான் உணவும் ஒரு சுவை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்ததான் நபி அவர்கள் ஒருபோதும் இந்த உணவை குறை கூற மாட்டார்கள். ஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத், ஒருபோதும் நபி அவர்கள் இந்த உணவை குறை கூறே கிடையாது. விருப்பம் வந்தால் அதில் விருப்பம் இருந்தால் சாப்பிடுவார்கள், விருப்பம் இல்லாட்டி விட்டு விடுவார்கள். ஆகவே இதுவும் நபி அவர்கள் சொன்னார். எங்களுக்கு மனம் விரும்புதா சாப்பிடலாம், மனம் விரும்பாத ஒன்றை திணிக்கக்கூடாது. தின்னு 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 தின்னுங்க, ஒன்று போடுங்கோ, திணிக்கக்கூடாது.
ஆகவே நாங்கள் மனம் விரும்பாததை நாங்கள் தவிர்க்க வேண்டும், அதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உடல் விரும்பாததை உடல் வெளியேற்றி விடும், அது தானாக செய்யும். ஒன்று வாந்தியாக அல்ல பேதியாக அல்ல வாந்தி பேதியாக அதை வெளியாக்கி விடும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு அவருக்கு என்னமாவது உஹுதிய ஹதியாவாக தரப்பட்டால் அது சின்னோரு அற்பமான உணவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டுக்காலாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டுக்கால் சூப்பாக இருந்தாலும் சரி, அதையும் கண்ணியமாக எடுத்துக்கொள்வார். நபி அவர்கள் வலா துவைத்துல் அஜப்து, அந்த சாப்பாட்டை தயாரித்து வைத்துக்கொண்டு உணவு சாப்பிட வாருங்கள் என்று சொன்னாலும் நான் போவேன். ஒரு அடிமை பெண் வந்து கூப்பிட்டாலும் நான் போவேன். ஆகவே விருந்தை அவர் தட்டி கழிக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு போகிற போது அவரோடு யாரால் தோழர்கள் அவரோடு வந்தால் விருந்து வீட்டுக்கு போய் சொல்லுவார்கள், என்னோடு ஒரு தோழர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை, நீங்கள் விரும்பினால் அவரை வைத்துக் கொள்ளலாம், விரும்பாவிட்டால் சொல்லுங்கள், நானே அனுப்பிவிடுகிறேன் என்று அவர்கள் அனுமதி கேட்டுக்கொள்வார்கள். இது நபியோட வழக்கமான முறை உண்டு. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியாக இருந்து சாப்பிட்டார்கள், எதை சாப்பிட்டார்கள் என்பதை பார்ப்போம். நபி அவர்கள் அதாவது இடது காலை மடித்து வலது காலை ஊண்டி அப்படி வச்சு உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நான் சாப்பிடும் முறைக்கு அது சாப்பிடுவார்கள். அதிகமாக அந்த அமைப்பை சாப்பிட்டு இருக்கிறார்கள். வேறு அமைப்புகளே சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அம்மா அன பல ஆக்குழு முத்தக்கியா, நான் ஒருபோதும் நான் சாய்ந்து சாப்பிட மாட்டேன். இரண்டு விடயங்களால் இந்த ஈரல் நோய், ஈரல் வருத்தம், நெஞ்சு வருத்தம் என்று சொல்லுவோம், அது ஈரல் எடுக்கக்கூடிய வருத்தம், இது ஏற்படும் என்று இந்த மருத்துவர் சொல்லுகிறார். அதில் ஒன்று, தண்ணீரை விட்டு குடிக்காமல், மிடராக குடிக்காமல், ஒட்டகம் குடிப்பது போல ஒரே அடியாக குடிப்பதன் மூலமும் சாய்ந்து உண்வதன் மூலமும் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, முஸ்ஸூபில்மா, தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி மிடராக குடியுங்கள். ஃபைனல் குபாத மினல் அப், ஈரலில் வரக்கூடிய அனைத்து வருத்தங்களுக்கும் நோய்களுக்கும் வலிகளுக்கும் காரணம் நீங்கள் ஒரே அடியாக குடிப்பதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே இந்த இரண்டும், சாய்ந்து உண்ணுவதும் இந்த கடகடன குடிப்பது, ரெண்டும் ஒரே விதமான வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவம் குறிப்பிடுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் பசியோடு இருக்கிற போது ஒரு நாள் அவர் ஈச்சம்பழம் கொடுக்கப்பட்டது. பசியோடு இருக்கிற போது, கடும் பசி நேரத்தில் கிடைச்சது, அதை அவர்கள் உட்கார்ந்து சாய்ந்து உண்டார்கள் என்ற ஹதீஸும் வந்திருக்கிறது. ஆகவே பழம் போன்ற, அதாவது நிறைபூர்வமான கொஞ்சமாக தின்னக்கூடிய வைகளை மட்டும் வேண்டுமானால் உட்கார்ந்து சாப்பிட முடியும் என்ற ஒரு சட்டத்தை இங்கே சொல்லுகிறார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதிகமாக ரொட்டியை தான் சாப்பிட்டார். ரொட்டி, அதுவும் தோல் உரிக்கப்படாத கோதுமையால் செய்யப்பட்ட தோல் கோதுமை ரொட்டி, இதைத்தான் அதிகமாக சாப்பிட்டிருக்கிறார். இந்த 3 விரலாலே தான் சாப்பிடுவார். இந்த நடுவிரல், ஆட்காட்டி விரல், பெருவிரல், இதை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடிந்து இந்த 3 விரலையுமே அவர்கள் சூப்பிக்கொள்வார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொன்னது போல லா யக்குலு இல்லா இந்த ஷித்தத்தில் ஜூ, கடும் பசி ஒன்று எடுத்தால் தான் அவர் சாப்பிடுவர்களாக இருந்திருக்கிறார். அப்போது அவர்கள் எது கிடைக்குமோ அதை சாப்பிடுவார், எது இருக்குதோ அதை சாப்பிடுவார்கள். எந்த ஒரு உணவையும் அவர்கள் குறை கூற மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாட்டில் அதிகம் ஈச்சம்பழமும் தண்ணீருமாக இருந்திருக்கிறது. அவர்களுக்கு மிக விருப்பமான உணவு இறைச்சி, இதை மாமிசம் அதிகமாக உண்ணுவார்கள். சொல்லுவார்கள், இன்னும் யசீது ஃபி சம்மி சாமியின், அதாவது மாமிசம் சாப்பிடுவதால் கேள்வி புலன் அதிகரிக்கிறது, கேட்கும் சக்தி அதிகரிக்கிறது என்று சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த பூசணிக்காய், சுரக்காய், இந்த வட்டக்காய், இந்த இதே போல் நாங்கள் உள்ள சாமான பொருள்கள் இருக்க இவைகளே அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உண்பார்கள். சுரக்காய், அதனை வட்டக்காயை அவர்கள் சாப்பிடுவார்கள், ரொட்டியோடு சாப்பிடுவார்கள், சீனியோடு சாப்பிடுவார்கள். சிலபோது அவர்கள் ஈச்சம்பழத்தோடு சாப்பிடுவார்கள் வட்டக்காய். இது நபி அவர்கள் விருப்பமான சாப்பாடாக இருந்திருக்கிறது. ஆற்றிலே அவர்களுக்கு விருப்பம், ஆட்டிறைச்சி விருப்பமானது. அதில் அதிகமாக அவர்கள் ஆற்றின் சந்துக்கையை, இந்த விழா இறைச்சியை அதிகமாக அவர்கள் சாப்பிடுவார்கள். ஈச்சம்பழத்தில் அவர்களுக்கு விருப்பமான அஜ்வா என்ற வகை ஈச்சம்பழம் சொல்லுவார்கள். இது சுவர்க்கத்திலிருந்து வந்த ஈச்சம்பழம். இதனால் நச்சுத்தன்மையை போக்குகிறது என்று சொல்லுவார்கள். உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் ஒரு பழமாக அது இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் பாத்திரத்தையும் முழுமையாக அழகாக வலித்து சாப்பிடுவார்கள். சொல்லுவார்கள், யகூல் ஆஹிரு தஆமி அக்ஸரு பரக்கா, இந்த உணவில் கடைசி தான் அதிகம் பரக்கத்துக்குரியதாகும் என்று சொல்வார். மேலும் ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு விரலை சூப்பி சாப்பிட்டு விட்டு சொல்லுவார்கள், நீங்களும் இவ்வாறு விரல்களை சூப்பிக்கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் யாரும் அறிய மாட்டீர்கள், உங்களுக்குரிய அந்த பரக்கத்து எந்த இடத்துல இருக்கிறது எதில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே உணவிலே ஆரம்பத்திலும் இருக்கலாம், கடைசி நடுவிலும் இருக்கலாம், கடைசியும் இருக்கலாம், கையிலே உள்ளதிலும் இருக்கலாம். ஆகவே சூப்பிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யஅகுலி ஸௌம வலல் வஸல வலல் குராஸ நெய்யா, ஒருபோதும் நபி அவர்கள் பச்சை வெங்காயமோ, பச்சை பூடோ, பச்சை லீக்ஸ் இது போன்றதை சாப்பிட்டே கிடையாது. பச்சையாக சாப்பிடல. கொஞ்சம் நாங்கள் சம்பல் செய்தாலும் கொஞ்சம் சம்பளத்தையும் வதக்கி எடுக்கணும். நாங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் அவரை சொல்கிறார்கள், அவர்கள் மரணிக்கும் வரை, அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை அவர்கள் தோல் நீக்கிய மாவால் செய்யப்பட்ட ரொட்டி சாப்பிட்டதே கிடையாது. அப்போது ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கேட்கிறார்கள் ஆயிஷா நாயிடம், அப்படியா நீங்கள் இந்த தோலோடு தான் சாப்பிட்டீர்களா முழுமையாக? இல்லை, நாங்கள் அதை குத்துவோம், இடிப்போம், இடித்து நாங்கள் ஊதுவோம். மனாஹில், இந்த மாவரி சல்லடை இருக்கவில்லை, நாங்கள் ஊதுவோம், அதில் பறக்கக்கூடிய பறக்காது நிற்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அதை தண்ணி ஊற்றி குழைத்து ரொட்டியாக சுட்டு சாப்பிடுவோம் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு அடிமையை சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறேன், ஒரு அடிமை உட்காருவது போல் உட்காருகிறேன். ஆகவே நான் ஒருபோதும் மேசைக்கு மேல் உணவை வைத்தோ நான் சாப்பிட்டதில்லை. ஆயிஷா நாய் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் மரணிக்கும் வரையும் மெதுவான ஒரு ரொட்டியை சாப்பிட கிடையாது. மெதுவான ரொட்டி கூட அவருக்கு கிடைக்கவில்லை. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் பல நாட்கள் இரவு உணவில்லாமல் பசியோடு உறங்கியிருக்கிறார்கள் என்று ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது மாதங்கள் கடக்கு போகும் அவருடைய வீட்டில் நெருப்பு பட்டால். அப்போது என்ன சாப்பிட்டீர்கள் கேட்க போது தண்ணீரும் இந்த ஈச்சம்பழமும் தான் எங்கள் சாப்பாடாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக இறைச்சி, ஆடு மாடு, அதாவது ஒட்டக இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஆட்டிறைச்சி சாப்பிட்டு இருக்கிறார்கள், கோழி, மீன், இது போன்ற மாமிச வகைகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக விருப்பமான உணவு சரீத் என்ற உணவு. சரீத் இது விருப்பமான உணவு. அது எப்படி என்றால் இறைச்ச சமைத்து அதில் ரொட்டியை பிச்சு போட்டு, நீ தக்காளி போடுறவனாங்க அது மாதிரி வேற போட்டு அவர்கள் அதை சாப்பிடுவார். சொல்வார்கள்,
மாமிசத்தில் நீங்கள் முதுகு இறைச்சி சாப்பிடுங்கள், ஏனைய மிருகம் சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பை அதிகம் விரும்புவவர்களாக, தேனை அதிகம் விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல நபி அவர்களிடம் ஒருபோதே தேனும் பாலும் ரொட்டியும் கொண்டு வரப்பட்டது. தேனும் பாலும் ரொட்டியும், அதாவது ரொட்டியில் தொட்டு தின்றதுக்கு தேனும் பாலும் சொன்னார்கள். 2 கறியா ஒரு சாப்பாட்டுக்கு என்ன சொல்லிட்டு ஒரு 2ஐயும் மறுத்தார்கள். வானம் அப்படியே தின்னக்கூடாது, ஒன்று போதும் சொன்னார்கள். லா உஹர்ரிமுஹு வலா ஆக்குலுஹு வலா உஹர்ரிமுஹு, நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் தடுக்கலை, நான் வீணே சாப்பிடுங்கோ, நான் சாப்பிடலை என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடிந்தவுடன் அவர்கள் விரலை சூப்பிக்கொள்வார்கள். அல்லாஹ் ஆரம்பத்திலேயும் அல்லாஹ் பிஸ்மி சொல்லிக் கொள்வார்கள். நடுவிலேயும் மறந்துவிட்டால் நடுவிலே சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹும் அவ்வளவு பிஸ்மில்லா அவ்வளவு வாகன சொல்வார்கள். அதே போன்று கடைசியிலே அல்லாஹுவை புகழ்ந்து துஆ ஓதிக்கொள்வார்கள். ஒருபோது ஒரு சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டிலே சேர்ந்து கொண்டார். அவருடைய கை அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலாம் சிறுவனே, நீ பிஸ்மில்லா என்று சொல்லி உனது முன்பக்கத்தில் இருந்து வலது கையால் சாப்பிடு என்று சொன்னார். பிஸ்மில்லா என்று சொல்லுவது, முன்னால் சாப்பிடுவது, வலது கையால் சாப்பிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் என்பதை நாங்கள் வழங்குகிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை வீட்டுக்கு போவார்கள். போட்டு மனைவியர்களிடம் கேட்பார்கள், என்னமாவது இந்த ககதா என்னமோ சாப்பிடுறது இருக்குதான்னு கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் பைனி சாய், அப்போ நான் நோம்புன்னுவாங்க. சாப்பாடு இல்லையா, அப்போ நோம்பு. திரும்பி வருவார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிற போது திரும்பி சில போது வந்து கேட்பார்கள், என்னவா இருக்குதா என்று கேட்பார்கள். அப்படி வருகிற போது ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் நோம்பில் சொல்லிட்டு சொன்னீர்கள், அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஹதியா வந்திருக்கிறது, உணவு வந்திருக்கிறது. அது என்ன? ஹைஸ் என்ற உணவு. இது ஈச்சம்பழமும் நெய்யும் மாவும் போட்டு பிணைஞ்சு செய்யப்படுற உணவு வந்திருக்கிறது. அப்போ நான் நோன்பு விடுறேன்னு நாம் சாப்பிட்டேன். இது சுன்னத்தான நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு இல்லைண்டா நோன்பு பிடிச்சி வருவாங்க, சாப்பாடு கிடைச்சா நோன்பு போட்டு சாப்பிட்டு வருவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஆயிஷா நாயர் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டேன். ஒரு காஞ்ச ரொட்டி துண்டை கையில் எடுத்து அதிலே ஈச்சம்பழ துண்டுண்டை வைத்து இது இதன் கறி என்றார்கள். சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ஈச்சம்பழத்தோடு ரொட்டியோடு ஈச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, அது போதும் கறி. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட உடனே தூங்க மாட்டார்கள். சாப்பிட்ட உடனே தூங்க மாட்டார்கள். சொல்வார்கள், அதீபு தாமக்கும் பிதிக்ரில்லா, நீங்கள் சாப்பிட்ட உணவு சமீபாடு அளிப்பதற்காக அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யுங்கள் என்பார்கள். வலா தனாமு ஃபதப்ஷு குலூபக்கும், சாப்பிட்ட உடனே தூங்காதீர்கள், அது உங்களுடைய உள்ளத்தை கல்லாக்கும் என்பார்கள். இங்கே ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. அபு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிற ஹதீஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய சுன்னா எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் சிந்தித்து ஏன், எதற்கு, எப்படி, எங்கே என்ற சிந்தனையெல்லாம் தாண்டின ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் அவர்களுக்கு ஒரு விருந்துக்காக சமைத்தேன், ஒரு பாத்திரத்திலே சமைத்து அவர்களுக்கு நான் ஆட்டு இறைச்சி சமைத்தேன், விருந்துக்கு அழைத்தேன். அவர் வந்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது, அபு உபைதே
இந்த ஆற்றில் முன்கால் இல்லையா என்று கேட்டார். அப்போது நான் போய் அந்த பாத்திரத்திலிருந்து ஆட்டின் முன்காலை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ சாப்பிட்டார்கள். மீண்டும் சாப்பிட்டு முடிந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிந்த பிறகு நாவில் நிறுத்திரா இன்னொரு காலை கொண்டு வா என்றார்கள். இப்போ நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டு விட்டு மூன்றாவதும் கேட்கார். அபுபை இன்னொரு ஆட்டுக்காலை கொண்டு வா, முன் ஆட்டுக்காலை கொண்டு வா என்கிறார். அப்போ அவன் சொன்ன யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 கால் தானே முன்கால், 2ஐயும் தந்தாச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் வந்து சொன்னார்கள், வல்லதி நப்சி பியதி, எனது ஆன்மா இவன் கைவசம் இருக்கிறதோ, லவ் சக்கத்தை வாயை மூடிக்கொண்டு போய் எடுத்திருந்தால் இல்லை தனாவல்ட்டு எதிராக அதாவது நான் கேட்குற நேரமெல்லாம் அந்த முன்கால் வந்து கொண்டு இருக்க முடியாது. இதுதான் நபி அவர்கள் சுன்னா. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, இது சுன்னா வழிமுறை என்பதை நான் ஆதாரபூர்வத்தோடு அறிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் அதில் 2ஆம் கருத்துக்கோ சிந்தித்து நாங்கள் அதில் சிந்தித்துத்தான் செயல்படுவோம் என்ற நிலைக்கோ நாங்கள் வந்துவிடக்கூடாது. அடிரடியெல்லாம் அவர் சொல்லுகிறார்கள், காற்று போனால் அவர் உழு செய்ய வேண்டும். அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால் காற்று போனால் பின்னால் தானே மட்டும்தானே கழுவணும். அது செல்ல இல்லையா ரசூலுல்லாஹ் உதுவத்தை என்ன சொன்னார். ஆகவே இதுதான் இது போன்றதுதான் எல்லாம் என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகான முன்மாதிரிகள் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். உணவுதான் மருந்து. ஆகவே உணவை அளவாகவும் முறையாகவும் நாங்கள் சாப்பிட்டு வரும் பழக்கத்தை வைத்துக்கொண்டால் எத்தனையோ நோய்களிலிருந்து எங்கள் விடுபடலாம். இன்றைக்கு உணவை நாங்கள் மருந்தாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு மருந்து தான் உணவாகவே ஆகிவிட்டது. டாக்டர்மார் பொட்டனை கட்டி வச்சுக்கிறான் ஹாஸ்பிட்டலில் தாரத்துக்கு கடலை கொடுக்குற மாதிரி இன்றைக்கி டாக்டர்மார் தாரத்தை பார்க்குறோம். ஆகவே சாப்பாட்டை தின்று தான் மருந்து குடிக்கிறாண்டி அந்த நிலையை உருவாக்கிடும். ஆகவே நாங்கள் இந்த உணவு விஷயத்தில் அந்த பசிக்காமல் புசிக்கக்கூடாது, அளவு கடந்து சாப்பிடக்கூடாது, பாவனை தூக்கக்கூடாது. இன்னொரு ஹதீஸ் இதில் இல்லை, வேறு ஹதீஸில் வருகிற நபி அவர்கள் 4 நிலைகளில் தண்ணீர் குடிப்பதை தடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். ஒன்று, சாப்பிட்ட உடனே தண்ணீரை அதிகமாக குடிப்பது. கடும் களைப்பின் போது களைக்கிறவர் தண்ணி குடிப்பது. உடலுறவை தொடர்ந்து தண்ணி குடிப்பது. அதே போல் பல வகைகளை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பது. இது போன்றவைகள் அந்த ஹதீஸ்கள் மூலம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவைகள். ஆகவே இன்றைய காலத்திலே நாங்கள் வைத்தியர்கள் சொல்லுகின்ற போல இன்றைய வகைகள் எண்ணெய் வகைகள், இந்த பொரிச்சது வறுத்தது, கொத்துரொடி எடுத்துக்கொண்டா அது என்னத்தை கொத்துறான் என்று அவனுக்கும் தெரியா, என்னத்தை திண்டவும் மட்டும் எங்களுக்கும் தெரியா. ஆனால் கொத்தின சத்தம் மட்டும்தான் தெரியும். வாயில் போட்டு இறைச்சி போட்டால் அது அங்கலை வலிவி இங்கலை வலிவி அப்படி பேசிடும், அவ்வளோதான். ஆக இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு வகைகளையும் நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழுவதற்கு இந்த முறைகளை நாங்கள் கடைபிடித்தோம் என்றால் வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதிகமாக அந்த நோய்களுக்கு காரணமே இந்த உணவு முறையிலே நான் இல்லை பிழைகள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.